உறவுகளே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று இந்த நிகழ்வில் நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அருஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். செய்திகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் மோசமான யுத்தம் ஒன்று உக்கிரமடைந்திருப்பதாக தெரிகிறது. அமெரிக்காவும் ஈரானினுடைய உட்கட்டமைப்புகள் என்று ஈரானுக்குள்ளேயும் ஈரானுடைய துறைமுகங்கள், தாக்குதல் மையங்கள், கோபுரங்கள் என்று நிறைய தாக்கி கொண்டிருக்கின்ற அதேவேளை ஈரானும் பதில் தாக்குதல் மிக மிக மோசமான பதில் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக தெரிகிறது. அதிலே அமெரிக்க இராணுவம் 2 அல்லது 3 பேர் இறந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வருகின்றன. அதை பற்றின முதல் தெளிவான விவரங்களை நேயர்களுக்கு வழங்குங்கள். இரு தரப்பும் மிக கடுமையான மோதலில் இறங்கி இருக்கின்றன. ஈரான் அதாவது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் தாக்குதலில் இதுவரை கிட்டத்தட்ட 50 பேர் ஈரானில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட அரைவாசி பேர் இராணுவத்தினர். அதற்கு பதிலடியாக ஈரான் நேற்று ஈரான் நடுத்தர வீச்சு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருந்தது. அந்த ஏவுகணைகள் நேரடியாகவே ஜோர்டான் தளத்தில் வீழ்ந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பெட்ரியாட் ஏவுகணைகள் அதை இடைமறைக்க முற்பட்ட போதும், அதாவது பல பெட்ரியாட் ஏவுகணைகளை ஏவிய போதும் இடைமறைப்பார்கள் என்று சொல்றது அமெரிக்காவின். அதுதான் அமெரிக்காவின் மிக தரம் வாய்ந்த ஏவுகணை. எந்த ஏவுகணையாலும் ஈரான் ஏவுகணையை தடுக்க முடியவில்லை. வீழ்ந்து வெடித்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அமெரிக்கா அது தொடர்பாக முதலில் எதுவும் கூறவில்லை. ஆனால் நியூயார்க் டைம்ஸ் முதலில் கொண்டு வந்திருந்தது பெருமளவான அமெரிக்க படையினர் காயம் என்று கூறியிருந்தது. அதற்கு பிறகு இந்த மத்திய கட்டளை மையம் கூறியிருக்கின்றது 2 பேர் கொல்லப்பட்டார்கள், ஒருவரை காணவில்லை, 15 பேர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. காயமடைந்தவர்களை 3 விமானங்களில் ஜெர்மனிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது. இப்போது கூறியிருக்கிறார்கள் அந்த கொல்லப்பட்ட காயமடைந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று. இவர்கள் படுக்கையில் இருந்த, அதாவது பெட்டில் இருந்த போதே ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காகியதாகவும் சடலங்கள் கூட எடுக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். ஈரான் ஏவுகணை உள்ளே விழுந்து வெடித்ததை எடுத்த காணொளிகளும் கூட இந்த சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிக் கொண்டு வருகின்றன. அதே சமயம் இந்த கடந்த ஒரு வாரமாக இடம்பெறுகின்ற போரில் ஜோர்டான் அல்லாத பகுதிகளில், இந்த குவைத், பஹ்ரைன், கட்டார் போன்ற பகுதிகளில் 13 அமெரிக்க படையினர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தமாக பார்த்தால் கிட்டத்தட்ட 16 அமெரிக்க படையினர் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஆரம்பித்த போரில் 400க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் அந்த தளம் மீதான தாக்குதலில் 2 விமானங்களும் 3 உலங்கு வானூர்திகளும் ஹெலிகாப்டர்களும் சேதமடைந்ததாக அல்லது அழிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருந்தது. ஆனால் அமெரிக்கான மத்திய கட்டளை மையம் எல்லாவற்றையும் மறைத்துக் இருந்தாலும் இப்போது நியூயார்க் டைம்ஸ் கூறியிருக்கின்றது பல உலங்கு வானூர்திகள், ஹெலிகாப்டர்கள் அங்கு சேதமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறது. இதே சமயம் குவைத் கூறியிருக்கின்றது, மன்னிக்கவும், இந்த ஈரான் கூறியிருக்கின்றது இந்த குவைத்தின் அலி அல் சலேம் வான்படை தளத்தில் 2 யூரோ ஃபைட்டர் டைஃபூன் ரக ஃபைட்டர் ஜெட்ஸ் அழிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குவைத்துக்கு இந்த தடவையில் இடம்பெற்ற தாக்குதல்களில் குவைத்துக்கு மிக கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. குவைத்தின் வான்வெளி மூடப்பட்டிருக்கின்றது. விமானங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. குவைத்தின் அகாடமி ஆஃப் செக்யூரிட்டி என்ற அந்த காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கின்ற அந்த பயிற்சி கூடம் மிகப்பெரிய தீயுடன் பற்றி எரிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பாலிஸ்டிக் ஏவுகணை அதில் வீழ்ந்ததாக கூறுகிறார்கள். அதே நேரம் புஷேர் பகுதியில் ஈரான் NQ-9 என்ற ரிப்பேர் என்ற ட்ரோன் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. கடந்த 11 மணி நேரமாக அமெரிக்கா தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது ஈரான் மீது. மேலும் 3 பாலங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன, டனல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது புகையிரத பாதைகள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கின்றன.
இப்போது நாங்கள் கதைக்கும் போது கூறியிருக்கிறார்கள் ஈரான் எண்ணெய் எரிபொருள் நிலையங்கள், எண்ணெய் டேங்கர்கள் தாக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இன்னும் அது உறுதி செய்யப்படவில்லை. அதே சமயம் ஈரானின் சலினேஷன் போட்ட, அதாவது குடிநீர் சுத்திகரிக்கும் நிலையமும் பவர் பிளான்டும் தாக்கப்பட்டிருந்தது. அதில் 10,000 பேருக்கான குடிநீர் வசதிகள் இல்லாமல் போனதாக ஈரான் தெரிவித்தது மட்டுமல்லாத, ஈரான் மீண்டும் குவைத்தின் குடிநீர் வசதி சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியிருக்கிறது 2வது நாளாக. குவைத்தின் பவர் பிளான்டும் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையமும் தாக்கப்பட்டிருக்கிறது. குவைத்தை பொறுத்தவரையில் 90% வந்து இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரில் தான் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் என்னும் போது, குவைத்துக்கு ஏனென்றால் அங்கு ஆறுகளோ ஏரிகளோ எதுவும் இல்லை என்று கூறுகிறார்கள். குவைத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் இப்போது இந்த பிரித்தானியா, ஜெர்மனி போன்ற நாடுகள், சவுதி அரேபியா, கட்டார், குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் இருக்கின்ற தங்கள் தூதரக அதிகாரிகளை அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றுவதாக கூறப்படுகின்றது. இந்த சண்டையை பொறுத்தவரையில் இப்போது அமெரிக்காவின் இந்த அமெரிக்க படையினர் இறந்தது தொடர்பாக அமெரிக்காவின் போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் கூறிய கருத்து என்னென்று சொன்னால், அந்த படையினரின் தியாகங்கள் தங்களுக்கு மேலும் உறுதியை சேர்க்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்போது கிடைக்கின்ற செய்திகளில் கூறுகிறார்கள், ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் ஈரானுக்கு ஒரு நரகத்தை காட்டுங்கள் என்று கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த போரை ஈரானும் வந்து இந்த போரை முழுமையாக போரில் இறங்கத்தான் ஈரான் முற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவேதான் ஈரான் இன்று அந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த MOU என்ற உடன்படிக்கையை இன்று உத்தியோகபூர்வமாக தாங்கள் ரத்து செய்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது தாங்களும் ஒரு தாக்குதலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டு இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. அதாவது ஈரானிய தற்போதைய தலைவர் முஜ்தபா கொமேனி சூளுரைத்திருக்கிறார், அமெரிக்காவுக்கு மறக்க முடியாத பாடங்களை கற்பிப்போம் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக அண்மைய 7வது அலை தாக்குதலை அமெரிக்கா நடத்தி வெளிப்படையாக பார்க்கிற பொழுது ஈரானிலே பலத்த சேதங்கள், ஈரானிலே நிறைய அழிவுகள், பொது கட்டமைப்புகள், பாலங்கள், நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், எண்ணெய் நிறைய அழிவுகளை பார்க்கிற பொழுது ஏதோ ஈரான் வீழ்ந்து கொண்டிருப்பதான ஒரு தோற்றப்பாடு எல்லோருக்கும் தெரிந்தது. ஈரானை அழிக்கிறார்கள், ஈரானை நூற்றுக்கணக்கான விமானங்களில் தினமும் வந்து குண்டு போடுகிறார்கள் என்று. ஆனால் நேற்றைய தாக்குதல்களை பார்க்கிற பொழுது ஈரானினுடைய பலம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் பெட்ரியாட் ஏவுகணைகள் இருந்தாலும் கூட ஈரான் நினைத்த நேரத்திலே நினைத்த இடங்களை தாக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறது. நீங்கள் கூறியது போல நேற்று, அதாவது அமெரிக்க படையினர் இறந்திருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள். அதை விட மிகவும் இது ஒரு உளவியல் யுத்தமாக ஈரான் சொல்லியிருக்கிறது, அமெரிக்க படைகள் இருக்கிற அந்த இராணுவ முகாம்களுக்கு அண்மையிலே பொதுமக்கள் இருக்காதீர்கள் என்று கூட ஈரான் கூறியிருக்கிறது. இந்த வகையிலே பார்க்கிற பொழுது ஈரான் உண்மையில் இந்த அமெரிக்க தாக்குதல்களில் பலம் குறைந்து இருக்கிறதா, அல்லது அமெரிக்கா தான் சும்மா வாய்ச்சவாடலாக கூறிக்கொண்டிருக்கிறதா? ஈரானுடைய உண்மையான பலம் இப்பொழுது என்ன? இந்த எவ்வளவு தாக்கினாலும் அவர்களால் மீண்டெழ முடியுமா? என்னென்று சொன்னால், ஈரானை பொறுத்தவரையில் இப்போது ஈரான் வந்து இடைத்தர ஏவுகணைகளைத்தான் பயன்படுத்தி இருக்கிறது, பாலிஸ்டிக் ஏவுகணைகளை. அதிலும் குறிப்பாக ஈரானை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 12 தொடக்கம் மேக் 12 தொடக்கம் 15 என்று சொல்கிறது. ஒலியை விட 12 மடங்கு வேகமாக 15 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணைகள் கூட ஈரானிடம் இருக்கின்றது. ஈரான் பெருமளவான ஏவுகணைகளை இன்னும் பயன்படுத்தவில்லை என்றுதான் திருப்ப அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்போது ஈரானை பொறுத்தவரையில் இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த அமெரிக்காவின் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஈரான் வந்து பதில் தாக்குதலை உடனடியாகவே மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட 7 நாடுகளை ஒரே தடவையில் நேற்று சிரியா உட்பட 7 நாடுகளை ஒரே தடவையில் ஈரான் தாக்கி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த போரை பொறுத்தவரையில்
அமெரிக்காவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போது பெருமளவான இந்த KC-135 டேங்கர்களை வந்து பென் கொரியர் விமான நிலையத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 38 டேங்கர்ன்றது சொல்றது இந்த விமானங்களுக்கு வானில் வைத்து எரிபொருட்களை நிரப்புகின்ற விமானங்கள். அது அமெரிக்காவுக்கு மிக முக்கியமானவை. ஆனால் அந்த விமானங்களை கூட இறக்கி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் கூறுகிறது என்னென்று சொன்னால், இந்த பென் கொரியர் விமான நிலையம் வந்து விமானப்படை தளம் வந்து ஈரானின் முன்னர் பல தடவைகள் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளான தளம். அங்கு விமானங்கள் இஸ்ரேல் விமானங்கள் கூட இஸ்ரேல் விமானங்கள் கூட அங்கு கடுமையாக சேதமடைந்திருந்தன. இப்போது இப்போது பேராசிரியர் மராண்டி என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த அதாவது ஈரான் உட்கட்டுமானங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் UAE-யில் இருக்கின்ற துறைமுகங்கள், விமான நிலையங்கள் அனைத்தும் அழிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையத்தில் அமெரிக்கா கடற்படையின் முன்னாள் மூத்த அதிகாரியான ஹாலன் உல்மான் என்ன கூறியிருக்கிறார் சொன்னால், இந்த போர் விவகாரத்தில் வளைகுடா நாடுகள் ட்ரம்ப் மீது கடுமையான அழுத்தத்தை கொடுக்கக்கூடும் என்று கூறியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த போர் அவர்களுக்குத்தான் அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றது. வளைகுடா நாடுகளின் வருவாய் ஆதாயங்கள், வருமானங்கள் தடைப்பட்டுள்ளன. அத்துடன் கடல் நீரை நன்னீராக்கும் நிலையங்களைத்தான் அவர்கள் பெரிதும் சார்ந்திருப்பதால் அவர்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளனர் என்றும், அந்த நிலையங்கள் இல்லாவிட்டால் அவர்களுக்கு நன்னீர் கிடைக்காது என்பதால் அவர்களால் இயங்க முடியாது என்றும், அவர்களுக்கு அதாவது என்று தெரிவித்தது மட்டுமல்லாது, ஈரானின் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற சேதங்களை விட அல்லது ஏற்படும் பாதிப்புகளை விட வளைகுடா நாடுகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் தான் மிக மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அதாவது எனவே இந்த சண்டையை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அடுத்த தடவையும் ஒரு பேச்சுக்கு போகிற அளவுக்கு ட்ரம்ப் மீது கூடுதலான அழுத்தத்தை பிரயோகிக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், இந்த ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவுடன் உண்மையான உத்தி எதுவும் இல்லை என்றும், அது மோதலை தீவிரப்படுத்தும் ஒரு முடிவற்ற சுழற்சியில் அமெரிக்கா சிக்கி போயிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இந்த மோதல் தவறான திசையில் தீவிரமடைந்து வருவதையும், விரக்தியின் காரணமாக அமெரிக்கா ஆபத்தான தரைவழி நடவடிக்கையை மேற்கொள்ளவோ அல்லது பொதுமக்களின் உட்கட்டுமானங்களை தாக்கவோ மேலும் தூண்டப்படலாம் என்றும் கூறியிருக்கின்றார். ஈரானை விட அதிகமாக மோதலை தீவிரப்படுத்த முயற்சிப்பதை தவிர அமெரிக்கர்களிடம் தெளிவான மற்றும் நம்பகமான உத்தி எதையும் நான் காணவில்லை என்று சொல்லியும், வியட்நாம், ஆப்கானிஸ்தான் மற்றும் 2வது ஈராக் போர் ஆகியவற்றில் நாம் கண்டது போல இத்தகைய அணுகுமுறை நமக்கு துயரத்தையே விளைவிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் இந்த மோதலை தணிப்பது இருதரப்பினரின் நலனுக்கு உகந்தது என்பதால் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர்கள் அதற்கான காரணங்களை தேடி இதனை நிறுத்த வேண்டிய நிலைதான் வரும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் கேட்டது போல அமெரிக்காவின் தளங்கள் எங்கெங்க ஒரு 10, 15, 20 தளங்கள் எங்கெங்க இருக்கிறது என்பது ஈரானுக்கு தெரியும். ஆனால் ஈரானின் தளங்கள் எங்கெங்கு இருக்கின்றன என்று அமெரிக்காவுக்கு தெரியாது. ஏனென்றால் ஈரான் ஒரு கெரில்லா போரைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறது. ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் என்று சொல்ல சமச்சீரற்ற போர் முறை. மொபைல் லான்ச்சர்களை பயன்படுத்துகிறார்கள், டனல்களுக்கு அதை வைத்திருக்கிறார்கள், மலைக்குகைகளுக்கு வைத்திருக்கிறார்கள், கொண்டு ஏவி விட்டு தெரிந்து அதுக்குள் கொண்டு போய் விடுகிறார்கள் என்று. மற்றது டம்மிகள். இப்ப சீனாவிடம் இருந்து இந்த போர் ஆரம்பிக்கும் முதல் சீனாவிடம் இருந்து இந்த ஏவுகணைகள், விமானங்கள், டேங்குகள் போன்றவற்றை 5000 டம்மிகளை வாங்கியிருந்தார். என்று சொன்னால் இந்த எதிரியின் துல்லியமான ஏவுகணைகளை விடயம் செய்வதற்காக அந்த டம்மிகள் வந்து சீனா என்னென்று செய்திருக்குதுன்னு சொன்னால், அது ஹீட் எல்லாம் எமிட் பண்ணும். பிளாஸ்டிக் மாதிரி இருக்காது, மெட்டலாகத்தான் இருக்கும். அது ஏமாற்று முத்தி என்று கூறியிருக்கிறார்கள். அதை வைத்து இவர்களை ஏமாற்றிவிட்டு, ஆனால் இப்போது இஸ்ரேல் ஒரு படத்தை வெளியிட்டிருக்கின்றது, வரைபடத்தை, தரை தாக்குதலுக்கான வரைபடம். கடலால் இறங்குவது, நேட்டோ படையினரையும் ஏனைய வளைகுடா நாடுகளையும் இணைத்து தரையால் இறங்குவது என்று ஒரு படத்தை போட்டிருக்கிறார்கள்.
பார்ப்போம் என்ன நடக்க போகிறது. சரி, இப்போ வந்து என்னுடைய உள்ள கேள்வி முக்கியமாக என்னவென்றால், வளைகுடா நாடுகளில் இந்த ஈரானை தவிர மிச்சம் அமெரிக்க சார்பான நாடுகள் அனைத்துக்கும் புரிகிறது இப்பொழுது தாங்கள் அமெரிக்காவுடன் மாட்டிக்கொண்டு முழிக்கிறோம். இதனால் தங்கள் பொருளாதாரம் பாதிப்படைகிறது, மக்களின் வாழ்க்கை நிலை பாதிப்படைகிறது. அவர்கள் நினைத்தாலும் கூட அமெரிக்காவை எல்லாரும் சேர்ந்து கூட அமெரிக்காவை தங்களது நாடுகளிலிருந்து வெளியேற்றுவதற்கு முடியும். நீங்கள் அவர்களால் இப்ப சவுதி அரேபியாவுக்கு இந்த முறை தாக்குதல்கள் குறைவாக இருக்கின்றது சவுதி மீது. சவுதி ஏனென்று சொன்னால் அந்த அமெரிக்காவுடனான தொடர்புகளை குறைத்திருக்கின்றதே, முற்றாக நிறுத்தவில்லை. ஆனால் நேற்று ஜோர்டான் அமைச்சர் பேசியிருந்தார், எங்களை ஏன் தாக்குகிறார்கள், எங்களிடம் அமெரிக்க தளங்களோ அமெரிக்கர்களோ இல்லையே. ஆனால் அது பொய்யை கூறுகிறார்கள், அங்கு அமெரிக்க தளம் இருக்கிறது, அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள். இப்ப இந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில்ல வந்து அதுல இருக்கிற இப்ப குவைத்த பஹரைனை பார்த்தீங்கள் என்று சொன்னால், அல்லது குவைத்தாக இருக்கலாம், கிட்டத்தட்ட அந்த பிரதேசத்தில் 13,000 அமெரிக்க படையினர் இருந்திருக்கிறார்கள். இப்போது எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று தெரியாது. ஏனென்று சொன்னால் எல்லோரும் தளங்களில் இப்போது இருப்பதில்லை. இந்த அமெரிக்காவுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வந்து 1-2 வருடங்களானது இல்லை, எத்தனையோ தசாப்தங்களாக இருக்கின்றது. இந்த வளைகுடா நாடுகளின் அபிவிருத்தியை டேட்டா சென்டர்கள், கூகுளின் டேட்டா சென்டர், ஓரக்கிளாக இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், மற்றது அவர்களுக்குரிய தொழில்நுட்ப வசதிகள், அவர்களுக்குரிய தொழில்நுட்பங்கள், எண்ணெயை அகழ்வதற்கான தொழில்நுட்பங்கள், அதனை விற்பனை செய்வது. மற்றது இப்ப சவுதி அரேபியாவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு F-16 விமானத்தை வழங்கினால் அதற்குரிய விமானிகள் அதற்குரிய தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் தங்களுக்குள்ளேயே எடுத்து விட்டார். இப்ப அமெரிக்காவை வெளியேற்றினால் அவர்களிடம் இருக்கின்ற ஒரு ஆயுதமும் எல்லா பார்ட்ஸையும் நிப்பாட்டி விடுவார்கள், எல்லா மெயின்டெனன்ஸையும் நிப்பாட்டி விடுவார்கள். எனவேதான் இப்போ சவுதி அரேபியா வேலைக்கே பாகிஸ்தானிடம் போய் சரணடைந்திருந்தது, பாகிஸ்தானை கூட்டிக் கொண்டு வருவதற்கு. அப்படி ஒரு லொக்கம் போட்டு விடுவார்கள். இப்ப மேற்குலகத்திடம் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால், அதுதான் இந்தியா காலங்காலமாக ரஷ்யாவின் ஆயுதங்களில் தங்கி இருப்பது. ஏனென்று சொன்னால் இந்தியாவுக்கு தெரியும் போர் நடக்க. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த அமெரிக்கா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்தது அண்மையில். அப்ப பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சொன்னது என்னன்னு சொன்னால், F-16 கொடுத்து விட்டு இந்தியாவுடனான சண்டையில் F-16 பயன்படுத்தக்கூடாது. பிறகு அதை வாங்கி என்ன பிரயோசனம்? அப்ப அவங்க இந்த முறை சீனாண்ட ஏ-10C பயன்படுத்தினவங்க. அப்ப அப்படியான ஒரு கட்டுப்பாடுகளை எல்லாம் விரிப்பார். அப்ப இந்த சிக்கலுக்கு அவர்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு காலம் அதுக்கு பழக்கப்பட்டு விட்டார். அப்ப ஒரே இரவில் அவர்களால் மாற்ற முடியாது. அமெரிக்கர்கள் ஒரே இரவில் வெளியே போன்று துரத்தவும் முடியாது. அமெரிக்கர்களாக போனாலே சரியே தவிர இவர்களால் அடுத்தது துரத்தி போட்டு இவர்களோட பாதுகாப்பு என்ற அவர்கள் இன்னும் அமெரிக்கா இருக்கிறது என்ற துணிவில இருந்தார்களே தவிர ஈரானுடனா அல்லது இந்த அயல் நாடுகளுடன் ஒரு நட்புறவை வளர்க்கவில்லை. அமெரிக்கா இருக்கிறார், தங்களுக்கு காப்பாற்றுவார் என்ற தினாவட்டில வந்து இவ்வளவு காலமும் சீண்டி கொண்டுதான் இருந்தார். இப்ப இனி அவர்களுடன் போய் ஒரு நட்பு பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றதே தவிர அதுவும் அவர்கள் மனமு வந்து போகவில்லை, இயலாமை என்ற ஒரு நிலைமையில் தான் போகும். அப்ப இப்பவும் அவர்களிடம் ஒரு அடிமனதில் ஒரு துளி இருக்கின்றது என்றால் ஈரானை அழித்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் இப்பவும் அவர்களுக்கு இருக்கிறது. ஏதாவது ஒரு வழியில், அதாவது இப்ப பின்னுக்கு நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஈரான் தங்களுக்கு அடித்து விடும். இப்ப நேட்டோ கூட ஏன் பின்னுக்கு நிற்கிறது என்று சொன்னால் ஈரான் தனக்கு அடிக்கும். இப்ப ஈரான் விழுந்து கொண்டு போகுதுன்னா இப்ப எல்லாரும் கூட்டமா போயிருப்பார்கள், எல்லோரும் போய் இப்ப கதையை முடித்திருப்பார்கள். பின்னுக்கு நிற்கிறார்கள். இதுதான் அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவர்களால் அதாவது ஊர்ல சொல்வார்கள் மெல்லவும் முடியாது விழுங்கவும் முடியாது என்ற ஒரு நிலையாக இருக்கிறார். ஆப்புளத்த குரங்கு நிலம் என்று சொல்லுவார்கள். மாட்டுப்பட்டு விட்டார்களே, நீ மீள முடியாது. நல்லது.
ஹோர்முஸை பொறுத்தவரையில் நேற்று 10 கப்பல்கள், அதாவது உள்வருகையாக 5 கப்பல்களும், வெளிச்செல்லலாக 5 கப்பல்களும் சென்றதாக தகவல்கள் இருக்கின்றன. அதிலே 2 கப்பல்கள் தங்களுடைய ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை அணைத்து விட்டு ரகசியமாக சென்றதாகவும் தகவல் வருகிறது. அதே வேளையில் ஈரானினுடைய கப்பல் ஒன்றும், எண்ணெய் கப்பல் ஒன்றை அமெரிக்க படைகள் உள்ளே புகுந்து, அது ஒரு இயன் ஜிங் என்கின்ற கப்பலை அமெரிக்க படைகள் கைப்பற்றினதாகவும் ஒரு தகவல் வருகிறது. அது இந்த ஹோர்முஸ் பற்றிய மேலதிக தகவல்களை வழங்குங்கள். நீங்கள் கூறுவது போலதான் கிட்டத்தட்ட 10 கப்பல்கள் போயிருக்கின்றன. 2 கப்பல்கள் ஜிபிஎஸ்ஐ, பல கப்பல்கள் இப்போது அந்த ஜிபிஎஸ்ஐ அணைத்து விட்டு போகிறது என்று சொன்னால் அது நடமாட்டத்தை ஈரான் கண்காணிக்காமல் இருப்பதற்காக அவ்வாறு செய்வதுண்டு. அதே போல ஈரான் கப்பல்களும் அமெரிக்கா தங்களை கண்காணிக்காமல் இருப்பதற்கு அவ்வாறு செய்வதுண்டு. அமெரிக்கான மத்திய கட்டளை மையம் கூறியிருக்கின்றது தாங்கள் 5 கப்பல்களை திருப்பி அனுப்பி இருப்பதாகவும், ஒரு கப்பலை தாக்கி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. அதே நேரம் ஈரான் கூறியிருக்கின்றது தங்களோட தாக்குதல், அதாவது இந்த ஜிபிஎஸ்ஐ அணைத்து விட்டு போன கப்பல்களில் 2 கன்னி வெடிகளில் சிக்கியதாகவும் கூறியிருக்கின்றது. ஆனால் அது என்ன சேதம் என்று தெரியவில்லை. இப்போ எரிபொருளை பொறுத்தவரையில் இப்போ $82-85 உயர்ந்து விட்டது. இங்கே எங்கட பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷன்ல இன்றைக்கு பார்த்தா விலையை கூட்டிட்டாங்க. அப்ப என்னென்று சொன்னால் இந்த IEA என்ற இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியை கூறியிருக்கின்றது ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ் மூலோபாய கையிருப்பு 726 மில்லியனாக குறைந்து விட்டது. இவர்கள் அதைத்தான் எடுத்து பயன்படுத்துகிறார்கள் என்றும், அது 40 வருடத்தில இல்லாத ஒரு குறைந்த நிலை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கொமர்ஷியல் ரிசர்வ் 411 மில்லியனாக குறைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் நேற்றொரு சொன்னம் இந்த பப் அல் மண்டே பகுதியில் ஒரு கப்பலை கைப்பற்றியது என்று சொல்லி, அது ஏமன் ஹூதிஸ் அமைப்பு, அதாவது அன்சரல்லா அமைப்பு கைப்பற்றியதாக தான் கூறியிருந்தோம். ஆனால் இப்போது இந்த UKMTO என்ற பிரித்தானியாவின் கடல்சார் மையம் தெரிவித்திருக்கிறது அந்த கப்பல் இப்போது சோமாலியா நீரில் இருக்கின்றது என்றும், சோமாலியா கடற்கொள்ளையர்கள் தான் அதை கைப்பற்றி கொண்டு சென்றிருப்பதாகவும் இப்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதே நேரம் இந்த ஐரோப்பிய ஒன்றியமும் கல்ஃப் வளைகுடா நாடுகளும் இணைந்து இன்றைக்கு ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். ஈரான் தாக்குதலை நிறுத்த வேண்டும், ஹோர்முஸ் நீரிணையினூடான போக்குவரத்துக்கு உதவி செய்ய வேண்டும், அதை நிறுத்த வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதுக்கு அவர்கள் அறிக்கையைத்தான் வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் இதுகள் ஒன்றையும் அவர்கள் பார்ப்பதாக இல்லை. அமெரிக்காவின் MOUவையே அவர்கள் கிழித்தறிந்து விட்டார்கள். இப்பொழுது இன்னொரு தகவலும் வந்திருக்கிறது. அதாவது இப்போ நீங்கள் கூறியது போலத்தான் இஸ்ரேலில் 38-40 அதாவது எண்ணெய் நிரப்பு விமானங்கள், டேங்கர் விமானங்கள் வந்திருக்கிறத விட 30-40 அல்லது 50 அளவான எண்ணெய் நிரப்பு விமானங்கள் வருமாக இருந்தால் தாக்குதல் விமானங்கள் குறைந்தது 200-300-400-500 வரைக்கும் கூடத்தான் அவைக்கு ஒரு விமானத்தால் குறைஞ்ச 5 விமானங்களுக்கு எண்ணெய் நிரப்ப முடியும் நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 400-500 விமானங்களை கொண்டு குவிக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு ஈரானை மிரட்டுகின்ற, ஏனென்றால் முதல் தாக்குதல் தொடங்கின ஆரம்பத்திலையும் என்ன செய்தார்கள் என்றால் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை கொண்டு வந்தார்கள், ஜெரால்ட் என்ற கப்பலை கொண்டு வந்தார்கள், மிரட்டினார்கள், பிறகு தாங்களே தூரத்துக்கு கொண்டு போனார்கள். அது மாதிரி ஒரு மிரட்டலுக்கான நினைப்பாக இருக்குமா, இல்லை உண்மையில் ஒரு பெரும் தாக்குதலுக்காகத்தான் நூற்றுக்கணக்கான விமானங்களும் எல்லாம் தயார்படுத்தப்படுகிறதா? அதே வேளையில இப்பொழுது பென்குரியர் விமான நிலையம் நீங்கள் முதலே கூறினீர்கள் தாக்குதலுக்கு ஏற்கனவே உட்பட்டது என்று. அங்கே கொண்டு அதுவும் பெட்ரோல் நிரப்பப்பட்ட 50 கணக்கான டேங்கர்களை வைத்திருப்பதனுடைய ஆபத்தை புரிந்து கொள்ளாமல் எதற்காக கொண்டு வருகிறார்கள்? அதோடு பாதுகாப்பு அவர் வைத்திருக்கிறார்களா? அதே நேரத்தில் இந்த தாக்குதல் ஒன்று மும்முரமாக நடைபெறப் போகிறதா? இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் கூறியது போலதான் அது சரி. என்னென்று சொன்னால் அந்த முதலாவது பிப்ரவரி 28 இடம்பெற்ற தாக்குதலில் முதலாவது தாக்குதலில் அவர்கள் பயன்படுத்திய விமானங்கள் 200 விமானங்கள், ஒரே 200 விமானங்களை பயன்படுத்தினார்கள். அதற்கு பெருமளவான விமானங்களை அவர்கள் இந்த எரிபொருள் நிரப்பும் விமானங்களையும் பயன்படுத்தி இருந்தார்கள். இப்போது நீங்கள் கூறியது போல கிட்டத்தட்ட ஒரு 200-300 விமானங்களை அவர்கள் தயார்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் தான் இவ்வளவு டேங்கர், அதாவது எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் நிற்கின்றன.
இப்ப ஜோர்டானில் கூட எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் சேதமடைந்திருப்பதாக அமெரிக்காவின் முன்னாள் ஓய்வு பெற்ற கேர்னல் ஒருவர் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் ஒரு யூடியூப் சேனலில். ஆனால் அது உண்மை போய் தெரியாது. இப்ப பென்கொரியர் விமான நிலையத்தில் நிற்கின்ற விமானங்களால் ஆபத்து ஏற்படலாம். இன்னும் இஸ்ரேலை ஈரான் தாக்கவில்லை. தாக்கினால் அந்த விமான நிலையத்தை தான் தாக்குவார்கள். அதனால் சேதம் ஏற்படலாம், விமான நிலையத்துக்கும் சேதம் ஏற்படலாம் என்பதால் இஸ்ரேல் வந்து அந்த விமானங்களை அகற்றுமாறு கூறியதாக கூட நேற்று ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இப்போது என்னென்றால் இதுதான் இப்ப இருக்கிற சிக்கல் என்னென்றால் இவர்கள் இப்ப ரஷ்யாவின் ஸ்ட்ராட்டஜிக் பொம்மர்ஸ்களை உங்களுக்கு தெரியும், போன வருடம் ரஷ்யாவுக்கு உள்ளுக்குள் ஒரு லொரியில் ட்ரோன்களை கொண்டு சென்று அந்த லொரிக்கலால் ட்ரோன்களை ஏவி அந்த அங்க விமானங்களை தாக்கி அளித்தார். இந்த பெரிய விமானங்கள் எல்லாம் இனி வரும் காலங்களில் போர் முறைக்கு சரி வராது. அதை பாதுகாப்பது கஷ்டம், அதை பறப்பது கஷ்டம் என்றால் ட்ரோன்கள் அந்த வேலையை சிம்பிளாக செய்துவிட்டு போய்விடுகின்றன. அப்ப இப்ப இருக்கிற நிலைமையும் ஏனென்றால் இவர்கள் இவ்வளவு காலமும் இந்த பெட்ரியாட் டாட் ஏவுகணைகளை நம்பி இதை பாதுகாக்கலாம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் இனி அவசரமாக அதுக்குரிய ஹேங்கர்களை கட்டுவது முடியாத காரியமாக இருக்கின்றது. வெளியில் தான் நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஈரான் நினைத்தால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளோ எதையோ பயன்படுத்தி அழிக்கலாம். ஈரான் இன்னும் இஸ்ரேலை தாக்கவில்லை. இப்ப வளைகுடா நாடுகள்ல இப்ப அவர்கள் இறுதியாக பெருமளவான விமானங்களை வைத்திருப்பது ஜோர்டான். ஆனால் இந்த முறை நீங்கள் தாக்குதலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் ஜோர்டானை தான் குறிவைத்து தாக்குகிறது. இப்ப சவுதி அரேபியா, UAE இதுகளின் படைத்தளங்கள்ல அமெரிக்கா பெருமளவில் இந்த விமானங்களை வைத்திருப்பதில்லை. ஆனால் இனி ஜோர்டானையும் அடிக்குமாக இருந்தால் இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு கடும் கேள்விக்குறியாகும். ஏனென்றால் இஸ்ரேலின் போர் ஏவுகணைகளை இடைமறிப்பதற்கு ஜோர்டான் தான் ஒரு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயன்படுத்துவதுண்டு. இப்போது அதை ஈரான் துல்லியமாக அந்த 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 தடையை ஈரான் அகற்றுவது போலதான் தெரிகின்றது. இன்று இரவு அமெரிக்கா ஒரு மிக பெரும் தாக்குதலை நடத்தினால் ஈரானும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தலாம் என்றதுதான் இப்போது ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஆனால் ஈரானால் தாக்க முடியும் என்பதை ஈரான் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அதான் பிரச்சனை. இவர்களால் தடுக்க முடியாது என்றதை வெளிப்படையாகவே தெரிகிறது. சரி, நல்லது. நாங்கள் இப்பொழுது இஸ்ரேல் லெபனான் சம்பந்தமாக பார்ப்போம். நான் நினைக்கிறேன் 15ஆம் தேதி ஜூலை மாதம் ரோமிலே இஸ்ரேலும் லெபனானும் ஒரு ஒப்பந்தத்தை செய்ததன் அடிப்படையிலே கொஞ்சம் படை விலக்கல் செய்வதற்கு உடன்பட்டதாகவும் அதிலே பைலட் சோன், பஃபர் சோன் என்ற அடிப்படையிலே படிப்படியாக சில இடங்களிலிருந்து படைகளை விலக்குவதற்கு உடன்பட்டதாகவும், ஆனால் உண்மையில் அவ்வாறு நடைபெறவில்லை என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது பற்றின தகவல்களை நேயர்களுக்கு வழங்குங்கள். லெபனான் அதிபர் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு போவதாக கூறியிருக்கிறார்கள். அது நீங்கள் சொன்னது போல இந்த படைகளை விலக்குகிறது தொடர்பான உடன்பாடு. இதில் அவர் 17 வருடத்துக்கு பிறகு லெபனானின் அதிபர் ஒருவர் வெள்ளை மாளிகைக்கு போவது இதுதான் முதல் தடவை என்று கூறியிருக்கிறார்கள். இன்றும் தென் லெபனான் பகுதியில் விமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கின்றது. காசா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது, இஸ்ரேலின் சேனல் 14 என்ற ஊடகம் கூறியிருக்கின்றது, இஸ்ரேலும் இந்த அமெரிக்கா தாக்குதலில் இணைந்து கொள்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பதாக. அப்ப இந்த தாக்குதலில் இணைந்து கொள்வது என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த லெபனானில் இருந்து படையினரை திரும்ப பெறுவது அவர்களின் நோக்கம் இல்லை. ஆனால் ட்ரம்ப் அண்மையில் கூறியிருந்தார், சிரியாவிலிருந்தும் லெபனானிலிருந்தும் இஸ்ரேல் படையினரை வெளியேற்ற வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் அது எவ்வளவு தூரத்துக்கு இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்ளும் என்பது ஒரு கேள்விக்குறி. இன்று லெபனானில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் ஒரு லெபனான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் இஸ்ரேல் கூறியிருக்கிறது அது தன்னுடைய குண்டு அல்ல என்று. ஹிஸ்புல்லாக்கள் எதையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அதே சமயம் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாஹு இன்றைக்கு ஸ்பெயினுக்கு, ஏனென்றால் ஸ்பெயின் பலஸ்தீனியர்களுடன் நிற்கிறது என்றதுக்காக ஸ்பெயினுக்கு ஒரு மிரட்டலை விட்டிருக்கின்றார். உங்கள் நாட்டில் திடீரென்று பவர் கட் வரலாம், மின்சாரம் நின்று போகலாம், உங்கள் நாட்டில் திடீரென்று தொடரூந்து விபத்துக்கள் ஏற்படலாம் என்று மிரட்டி இருக்கிறார்.
அப்ப இந்த சதி நடவடிக்கைகளை எல்லாம் பல நாடுகளிலும் அவர்கள் செய்து அந்த நாடுகளை மிரட்டி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. நேற்று கூட கூறியிருந்தோம். அதாவது அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு செனட்டரை, அதாவது இஸ்ரேலுக்கு எதிரானவரை வரவிடாமல் செய்வதற்காக $20 மில்லியன் இஸ்ரேல் செலவழித்திருந்தது என்று கூறியிருந்தார். அப்ப 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 இப்ப ஜேடி பேன்ஸ் அமெரிக்காவின் துணை அதிபர் என்ற நேற்றையான் கருத்தும் அதுதான். அதாவது அவர்கள் இப்போது என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், தங்கள் நாட்டின் வெளிவார கொள்கைகள் மற்றது கொள்கைகளை இஸ்ரேல் வந்து ஹைஜாக் பண்ணி அதை மனிப்புலேட் பண்ற ஒன்று. அப்ப அவ்வாறான ஒரு நிலைமையை இஸ்ரேல் தொடர்ந்து தக்க வைக்குமாக இருந்தால், அடுத்தது அக்டோபர் 27 தேர்தல் நடக்க போறதுக்கான இப்போது நாடாளுமன்றத்தை கலைக்கிற வேலைகள் எல்லாம் ஆரம்பமாகிவிட்டது. அப்ப அதை அவ்வாறான ஒரு நிலையில் அவர் இப்போதைக்கு அதை எடுக்க மாட்டார். நீங்கள் சொன்னது போல இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு, ஒரு போலியான கதை. சரி, நாங்கள் இப்பொழுது உக்ரைன் ரஷ்யாவுக்கு நிலைமை பற்றி பார்ப்போம். நேற்று மட்டும் உக்ரைன் 370 ட்ரோன்களை அலை அலையாக ஏவியதாகவும், ரஷ்யாவினுடைய முக்கியமான ஒரு ஆன்லைன், அதாவது இந்த இன்டர்நெட் வியாபாரம் செய்கின்ற ஆன்லைன் வர்த்தக நிறுவனம், அதை நான் நினைக்கிறேன் அமேசானினுடைய மறுபெயராக இருக்கக்கூடும், வைல்ட் பெரிஸ் என்கின்ற ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய சேமிப்பகம், அதாவது இந்த ஸ்டோர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல் மிகவும் சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாகவும், அவர்கள் கூறும் காரணம் என்னவென்றால், அங்கே ட்ரோன் தயாரிப்பதற்கான உபகரணங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறுகிறார்கள். மறுவளத்துக்கு ரஷ்யாவும் தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அங்கே வெளித்தெரியாமல் உயிரிழப்புகளும் பொருளாதார இழப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அது பற்றின சில அப்டேட்டுகளை நேர்களுக்காக கொடுங்கள். ரஷ்யாவில் இப்போது மிகப்பெரிய ஒரு தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யா மீது கடுமையான தாக்குதல்கள். நீங்கள் சொன்னது போல அந்த அதாவது இந்த உலக வங்கிக்கு சொந்தமான கிடங்குகள் என்று சொல்வது மீது உக்ரைன் ஆயுதப்படை நடத்திய தாக்குதலில் பெரும் தீவிரத்தை ஏற்பட்டதாகவும், அந்த அந்த எரிபொருட்கள் இந்த புகை வளிமண்டலத்தில் பரவியதன் விளைவாக சுற்றியுள்ள பகுதிகளில், இப்ப மாஸ்கோவில கூட அந்த சூரியன் வந்து மறைக்கப்பட்டது கரும் புகையால் ஒரு ஒரு மூன் மாதிரி தான் அதை பார்க்கும் போது தெரிந்தது. மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாகத்தான் அதை பார்க்கப்படுகிறது. ரஷ்யா இதை இவ்வாறு ஏற்றுக்கொள்ள போகிறது என்றது பிரச்சனை. உக்ரைன் கூறியிருக்கின்றது தாங்கள் $1.2 பில்லியன் ரஷ்யாவுக்கு இதில் இழப்பு ஏற்பட்டது என்றும், அதில் 7 பேர் கொல்லப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. மாஸ்கோவில மட்டுமில்லை, இந்த டம்போ என்ற பகுதியில் இருக்கின்ற ஒரு லாஜிஸ்டிக் சென்டரையும் தாக்கி இருக்கிறார்கள். அதாவது முழுக்க முழுக்க இப்போது பொதுமக்களின் சொத்துக்கள் தான் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது வந்து கிட்டத்தட்ட இந்த எல்லையிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவானது. அதே சமயம் ரஷ்யாவும் வந்து உக்ரைன் தலைநகரில் இருக்கின்ற இந்த லாஜிஸ்டிக் சென்டரை வந்து இன்று தாக்கி இருக்கின்றது. அதிலும் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் ஒடிசா பகுதியில் உக்ரைன் படையினருக்கு ஆயுதங்களை ஏற்றி சென்ற கப்பலை தாங்கள் தாக்கியதாகவும் ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. இந்த போரை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்து மிகவும் ஒரு தீவிரமான நிலையை அடைந்திருக்கின்றது. இதை ரஷ்யா எவ்வாறு என்ன ரஷ்யா இந்த நிலைமையில் சமாளிக்க, இந்த நிலைமையில் ரஷ்யா இவ்வளவு தாக்குதல்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை என்றால் பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய நிலையாகத்தான் இருக்கு. உக்ரைன் கூறியிருக்கின்றது ரஷ்யா மக்களுக்கு, உக்ரைன் அதிபர் இந்த தாக்குதலுக்கு முன்னர் அவர் கூறியிருக்கின்றார், ரஷ்யா மக்களுக்கு வந்து அவர்களின் முடிவை மாற்றுகின்ற ஒரு தாக்குதலாக இது இருக்கும் என்றுதான் கூறியிருக்கின்றார். அதாவது நிலங்களை கைப்பற்றுகிற நடவடிக்கையில் ரஷ்யா முன்னகர்ந்து கொண்டே வருகிறது. அதை திசை திருப்புவதற்காகத்தான் இவர்கள் பெருமளவில், நீங்கள் சொன்னது போல 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவுவதெல்லாம் அதனை திசை திருப்புவதற்காக. ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்து விட்டால் அவர்கள் எந்த திசை திரும்பலுக்கும் தளம்ப மாட்டார்கள். அதை தாங்கள் இலக்கை நோக்கி போய்கொண்டே இருப்பார்கள். ஆனால் சேதத்தை பொறுத்தவரையில் இருதரப்பும் கடும் சேதம். அந்த சேதத்தை ஈடு செய்வதற்காக ரஷ்யா வந்து இப்போது ஈரானில் இருந்து தனது, உங்களுக்கு தெரியும், அண்மையில் ரஷ்யாவின் விமானம்
கூட ஈரானில் வந்து இறங்கி இருந்தது. டோம்ஸ்டே என்ற விமானம், அந்த விமானத்தின் ஊடாகத்தான் இந்த ஜோர்டான் தாக்குதல்களில் இருந்து எல்லா தாக்குதல்களையும் அவர்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். நல்லது. இத்துடன் இன்றைய நிகழ்வினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளவிருக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை அனைவரையும் சந்திப்போம். இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த இலக்கு வெப் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்வு செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். அதே நீங்கள் சொன்னது போலதான் இந்த இதில் வருகின்ற தகவல்கள் பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அனுப்புவதன் ஊடாக பெருமளவான மக்களுக்கு இந்த தகவல் சென்றடைவதுடன் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அடுத்தது இதை லைக் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.